தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இலங்கையின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்திற்கு ஐநா எதிர்ப்பு. அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணமில்லை, மஹிந்த திட்டவட்டம். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், நேற்று நள்ளிரவு முதல் குறையும் விலைகள். புலிகள் வலையமைப்பிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசாங்கம், சீரும் விமல் வீரவங்ச. சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோரின் வழக்கு, சட்டத்திரணி குருபரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இறுதி சடங்கிற்காக ஈரானுக்கு ஒரு வாரம் விடுமுறை, ட்ரம்பின் ஆணவ அறிவிப்பு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627981111. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு பதிலாக அவற்றை மேலும் விரிவுபடுத்துவதுடன் புதிய அபாயங்களையும் தோற்றுவிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பியுள்ள கருத்து படிவத்தில் இந்த வரவில் உள்ள தெளிவற்ற மற்றும் பரந்த வரையறைகள் காரணமாக அளவுக்கு அதிகமான குற்றமயமாக்கல் ஏற்படும் என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு கருத்து சுதந்திரம், ஒன்று கூடுதல் மற்றும் ஊடக சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்டு பொதுவழி பெருகிய முறையில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பாரந்த அளவிலான நிறைவேற்று அதிகாரங்கள், முறையான நீதித்துறை மேற்பார்வையின்றி தன்னிச்சையான கைது மற்றும் நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதைகளுக்கு உள்ளாகும் அபாயம் மற்றும் போதிய நியாயமான விசாரணை பாதுகாப்புகள் இல்லாமை ஆகிய விவகாரங்கள் குறித்தும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தனது கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. காவல்துறையினரின் காவலில் இருக்கும் போது வழங்கப்படும் வாக்குமூலங்களையும் நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்கும் விதி நீக்கப்பட்டமை போன்ற சில சாதகமான மாற்றங்கள் இந்த புதிய வரைவில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியலமைப்பு உத்தரவாதங்களுக்கு முரணான பல விதிகள் இன்னும் இதில் நீட்டிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரங்கேறிய கடுமையான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் தொடர்வதற்கான அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச சட்ட கோட்பாடுகளான சட்டப்பூர்வ தன்மை, அவசியம் மற்றும் விகிதாசார தன்மை ஆகியவற்றுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் வகையில் இந்த தற்போதைய வரைவை கணிசமாக மாற்றியமைக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் தேநீர், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவினாலும் குறைக்கப்படுவதாகவும் சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உணவு விலை குறைப்பானது மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமக்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி நேற்று காலை கண்டியில் உள்ள ஸ்ரீ தலதா மாளிகைக்கு புனித பல்லட்சத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது இந்த அறிக்கையை வெளியிட்டார். மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தான் இந்த நாட்டிற்கு ஆற்றிய சேவை போதுமானதாக இல்லை என்று உணர்வதாக கூறினார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விரும்பும் ஒரு தலைவர் மூலம் நாட்டுக்கு சேவை செய்ய காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷவை மக்கள் விரும்பும் நிலை வந்தால் அவரையே அந்த தேர்தலில் களமிறக்குவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
உலகளாவிய புலிகள் வலையமைப்பிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் தான் செய்து கொண்ட உடன்படிக்கைகளின்படி ராணுவ வீரர்களை பொய்க்குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறையில் அடைத்துள்ளதாகவும் விமல் வீரவங்ச கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இதற்கு முன்னர் கடற்படை முன்னாள் தளபதி நிஷாந்த உலேகே தென்ன மற்றும் கடற்படை புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதன் பின்னர் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலே மீது பொய்க்குற்றச்சாட்டை சுமத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தற்போது வசந்த கருணாகுடவிடம் விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி உலகளாவிய புலிகள் வலையமைப்பிற்கு அந்த மகிழ்ச்சியை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கிறது. மறுபுறம் மக்களுக்குள்ள எந்தவொரு பிரச்சனையையும் தீர்க்க முடியாத பாழடைந்து தொடர்ந்து பாதையை புனரமைத்து கண்டிக்க தொடருந்தை அனுப்பக்கூட முடியாத பழைய பேருந்து நிலையங்களுக்கு வண்ணம் பூசி மகிழ்ச்சியடையும் ஒரு மந்தமான அரசாங்கமே நாட்டில் உள்ளது. தங்களுக்கு சவாலாக அமையக்கூடிய நபர்களை இலக்கு வைத்து பழிவாங்குவதையே இந்த அரசாங்கம் தற்போது செய்து வருகிறது. இதன் மூலம் மக்களின் பேச்சு சுதந்திரத்தை முடக்கவே பார்க்கிறார்கள். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளான ஷானி அபேசகர போன்ற தேசிய மக்கள் சக்தியின் மேடைகளில் இருந்தவர்களை பயன்படுத்தியே காவல்துறை மூலமாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக செயல்படும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் காலத்தை நீட்டித்துக் கொடுத்து நீதிமன்ற கட்டமைப்பை தங்களுக்கு தேவையானவாறு பயன்படுத்த முனைகிறது. எவர் மீதான பொய்க்குற்றச்சாட்டுகளை உருவாக்கி அவர்களை கைது செய்து மக்களின் கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதே இந்த அரசாங்கத்தின் இறுதி நோக்கம் என்றும் விமல் வீரவங்ச மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர சபை உபதவிசாளர் கிஷோரின் வழக்கு தொடர்பில் சட்டத்தரணி குருமரன் அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளார். சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளரின் வழக்கு வவுனியா மாநகர முதல்வரின் இடைக்கால கட்டளை வந்ததன் பின்னர்தான் தாக்கல் செய்யப்பட்டது என்பது பச்சை பொய் என்றும் அதற்கு பல மணி நேரம் முன்னதாக அது தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. கடுமையான முயற்சியின் பின்னர் தனிநபர் விசாரணை அதிகாரியின் அறிக்கையை தகவல் அறியும் சட்டம் மூலம் பெறும் வரை காத்திருந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதென பிரபல சட்டத்திரணி குமார வடிவேல் குருபரன் நேற்று தெரிவித்துள்ளார். எந்தவொரு இரு வழக்குகளும் ஒரே மாதிரியானவை அல்ல. வவுனியாவில் கொடுக்கப்பட்டது என்பதற்காக யாழ்ப்பாணத்தில் கொடுபடும் என்ற உத்தரவாதம் இல்லை. நீதிமன்றங்கள் அவ்வாறு இயங்குவதில்லை. அதை அவர் அறிவார். ஆனால் அவரின் நிழலில் இயங்கும் அவரால் ஊக்குவிக்கப்படும் இயக்கப்படும் விசிலடிச்சான் குஞ்சுகளை அவர் வேண்டுமென்றே பிழையாக வழிநடத்துவது அல்லது அதை கண்டும் காணாமல் இருப்பதன் மூலம் ஊக்குவிப்பதுதான் காலி கொடுமை. எனது சட்ட தொழில் அரசியல் மூலதனம் இல்லை. ஆகவே எனது நெஞ்சில் கனமில்லை எனவும் சட்டத்திரணி குருபரன் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஈரானின் தலைமை மதகுரு அய்துல்லா அலி ஹொமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் ஆரம்பித்துள்ள நிலையில் அவரது இறுதி சடங்கிற்காக ஈரானுக்கு ஒரு வாரம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக மவுண்ட் ரஷ்மோர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஹொமைனி கொல்லப்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே வெடித்த போர் சர்வதேச நாடுகளின் முயற்சியால் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. ஹொமைனியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பல லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தெஹ்ரானில் குவிந்துள்ளனர். அமெரிக்காவின் 150வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட ட்ரம்ப், நாங்கள் ஈரானை மிக கடுமையாக தாக்கியுள்ளோம், அவர்கள் நிலை பெற விரும்புகிறார்கள், அதனால் இந்த ஒரு வார விடுமுறையை வழங்கியுள்ளோம் என கூறியுள்ளார். ஈரானின் தலைமை மதகுரு அய்துல்லா அலி ஹொமைனியின் உடல் ஈரானின் மஷாத் நகரில் அடக்கம் செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் காலமான இயக்குனர் பாக்யராஜ் தனது இரு கண்களையும் தானம் செய்த நிலையில் இருவருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி கடந்த திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய இரு நாட்களில் இருவருக்கு பாக்யராஜின் கண்கள் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளன. தன் கண்களை தானம் செய்த பாக்யராஜின் இந்த செயல் கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. பாக்யராஜின் கண்களை தானமாக பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் இந்திய மருத்துவ விதிகளின்படி வெளியிடப்படவில்லை. பாக்யராஜ் காலமான பின்னர் மருத்துவ குழுவினர் பாக்யராஜின் கண்களை மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற நிலையில் தற்போது அவரது கண்கள் இருவருக்கு பார்வை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது.